இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். பேய்கள் இவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டன. அந்த ஊர் மக்கள் அவரை வேறு ஊருக்கு செல்ல தடுக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் தெருவோரமாக நடந்து சென்றான். அங்கு இருக்கக்கூடிய வறுமையிலும் பட்டினியிலும் நோயிலும் நொடியிலும் ஊனமுற்றோர்களையும் பார்த்து அவன் ரொம்ப ஆண்டவரிடம் புலம்புகிறான். கடவுளே, உமக்கு கண்ணில்லையா? ஏன் இப்படிப்பட்ட மக்களெல்லாம் இன்னும் நீர் ஆஸ்வதிக்காமல் இருக்கின்றேன்? இவர்களுக்கு பாடுபடக்கூடிய அந்த பாடுகளை நினைத்து நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். உம்மால் ஒன்றும் செய்ய முடியாதா என்றெல்லாம் அவன் கடவுளிடம் பேசினானா. கடவுள் அவனுக்கு பதில் கூறினார், நான் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் உன்னை நான் படைத்திருக்கின்றேன். அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்கள் மேல் அக்கறை காட்டுவதற்காக உன்னை படைத்திருக்கின்றனே என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு ராயப்பருடைய மாமியாருக்கு பரிபூர்ண சுகநலமும் கொடுக்கின்றார். அவர் காய்ச்சலுக்கு கட்டளையிடுகிறார். காய்ச்சல் பறந்து விடுகிறது. அவர் பரிபூர்ண சுகநலமும் பெற்றவராக ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்றார். இந்த நாளில் நமக்கு நல்ல உடல்நலத்தையும் நல்ல மனநிலையும் நல்ல உழைப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது நாம் மட்டும் வைத்துக் கொள்வதற்கு அல்ல, மாறாக பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும், பணிவிடை செய்து வாழ வேண்டும், சேவை செய்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நாமும் அப்படிப்பட்ட தொண்டாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். இந்த நாளில் தொட்டு குணமாக்கக்கூடிய தேவன் நம் இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றிருக்கின்றார். பேய்கள் கூட இவர் யார் என்று அடையாளம் தெரிந்து கொள்கின்றன, அவருக்கு அடிபணிந்தன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய வியாதியிலிருந்தும் நோயிலிருந்தும் பிணியிலிருந்தும் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். அவர் தொடக்கூடிய கடவுள். பிரியமானவர்களே, நமக்கு நெருக்கமானவர்கள், பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய அன்புக்குரியவர்களை மட்டுமே நாம் தொட்டு பேசுவோம். கடவுள் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில தொட்டு குணமாக்குகிறார். வியாதியோ அல்லது தீராத வியாதியோ அல்லது என்ன நோய் நொடியாக இருந்தாலும் இந்த நாளில தொட்டு குணமாக்கக்கூடிய தேவனை நோக்கி வருவோம். மூன்றாவதாக, பேய்கள் அடிபடுகின்றன, அடையாளம் கண்டுகொண்டன. பேய்களே ஆண்டவர் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டன. ஆனால் இன்றும் மனிதர்கள் நாம் அதுவும் சிறப்பான விதத்துல ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய மக்கள் ஆண்டவரை இன்னும் அடையாளம் காணாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான்காவதாக பார்க்கின்றோம், ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு மாலை வேளையிலே அவருடைய பணி நிறைவு பெற்று அதிகாலை வேளையில அவர் ஜெபிக்கின்றார். ஜெபிக்கக்கூடிய இறைவனாக பார்க்கின்றோம். அவர் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் காலை வேளையில தனிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையோடு அவர் தன்னைத்தானே தயார்படுத்துவதற்காக, தன்னைத்தானே இந்த பணியில கரைத்துக் கொள்வதற்காக, தனக்கு ஆற்றலும் வல்லமையும் வலிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனிமையான ஒரு இடத்துல அதிகாலை வேளையில ஜெபித்தார். இன்று நாமும் அதிகாலை வேளையில் தனிமையான சூழ்நிலையில ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அதே வல்லமை, அதே ஆற்றல், அதே சக்தி, அதே ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். ஆனால் நாம் தான் ஜெபிப்பதிலேயே. நினைத்து பார்ப்போம். கடைசியாக அந்த ஊர் மக்கள், ஆண்டவரே நீ செல்ல வேண்டாம், நீ இங்கே இரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இதோ என்னுடைய தந்தையின் திருவுளப்படி இன்னும் பல ஊர்களுக்கு சென்று நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் பற்றற்றவராக இந்த நாளிலே பார்க்கின்றோம். ஒரு சிலர் மக்கள் மட்டும் நலம் பெற்று வாழ்ந்தால் போதாது,
இன்னும் இன்னும் என்ற நிலையிலே அவர் வேறொருக்கு சென்று இதய பகுதிக்கு சென்று அங்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலும் கூட ஒரு சில நபர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லது ஒரு நபருக்கு மட்டுமல்லது அந்த ஒரே ஒரு கொள்கையோடு பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் பல இடங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல, பல கஷ்டத்துல, பல இன்னல்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மேலும் கரிசனை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விளக்குகிறார். நல்ல உடல்நலம் இருக்கின்ற போதே 4 பேருக்கு நல்லது, 4 பேருக்கு நாம் உதவி செய்வோம், 4 பேரை நாம் உயர்த்துவோம். பிரியமான சொல்லே, அப்படிப்பட்ட நபர்களாக இந்த நாளில் வாழ பணிபுரிவதற்காகவும் தொண்டு செய்வதற்காகவும் சேவை மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இதோ அன்று ராயப்பருடைய மாமியாரினை தொட்டு குணமாக்கினீர், தொழு நோயாளர்களை நீ தொட்டு குணமாக்கினீர். பேய் பிடித்த நபர்கள் கூட பரிபூர்ண சுகநலமும் அடைந்தார்கள், பேய்கள் அடையாளம் கண்டு கொண்டன. அப்பா தகப்பனே, எல்லா ஆற்றலும் வல்லமையும் உமக்கு உண்டு என்றால் நீ எத்தனையோ இடங்கள்ல தனிமையாக நீ ஜெபித்தீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அந்த தனிமையான, அதுவும் அதிகாலை வேளையில நாங்களும் ஜெபித்து உங்களுடைய இறையருளை பெற, நினைத்த காரியங்கள் கைவிட, பிள்ளைகளுடைய வாழ்வு, தொழில், படிப்பு, வெளிநாட்டு பயணம், திருமண காரியங்கள், குழந்தை செபம் எல்லாம் பெற்றவராக சிறப்பான விதத்தில் மருத்துவமனையில் இருப்பவர்களை நீ தொட்டு குணமாக்கும்படியாக, எத்தனையோ நபர்கள் எங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவரெல்லாம் பலதரப்பட்ட மருந்து மாத்திரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீ தொட்டு ஆசீர்வதித்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து மன ரீதியான உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.